நரகம் பை டான் பிரவுன். அத்தியாயம் 74. காற்றில் கூட தங்கத்தின் வாசம் வீசியது. ராபர்ட் லிங்டன் தன் வாழ்நாளில் எவ்வளவோ கதீட்ரல்களுக்கு சென்றிருக்கிறார். ஆனால் ஜெயின் மார்க் செய்சா டியோராவின் சூழல்தான் உண்மையிலேயே தனித்துவமானது. பல நூற்றாண்டுகளாக ஜெயின் மார்க் கதீட்ரலில் உள்ள காற்றை முகர்ந்தாலே போதும், நீங்கள் பணக்காரர் ஆகிவிடுவீர்கள் என்று சொல்லப்பட்டு வந்திருக்கிறது. இது உருவக ரீதியாக புரிந்து கொள்ளும் நோக்கத்துடன் சொல்லப்பட்ட கூற்று அல்ல, நேரடியாக அதையே குறிப்பிடும் வகையில் சொல்லப்பட்டதுதான். பல மில்லியன் பிரதான தங்கக்கட்டிகளை கொண்ட அதன் மேற்பரப்பினால் காற்றில் மிதக்கும் தூசி துகள்கள் கூட தங்க நிறத்தில் ஒளி வீசின. அந்தரத்தில் மிதக்கும் இந்த தங்க துகள்கள் பிரகாசமான சூரிய ஒளியுடன் சேர்ந்து மேற்கு புற பெரிய ஜன்னல் வழியாக கடந்து செல்கின்றன. அது காற்று மண்டலத்தில் துடிப்பை உருவாக்கி நம்பிக்கை உள்ளவர்களுக்கு ஆன்மீக வளத்தையும், அதை நன்றாக ஆழ்ந்து சுவாசிப்பவர்கள் தங்களுடைய நுரையீரல்களில் அப்படியே உறிஞ்சிக் கொள்வதால் மிகுந்த பொருள்வயமான செழிப்பையும் பெறுவார்கள். இந்த நேரத்தில் தோன்றிய தாழ்வான சூரியன் லிங்டனின் தலைக்கு மேலாக ஒரு பெரிய மினுங்கும் விசிறியைப் போல் மேற்கு பக்க ஜன்னலை துளைத்துச் சென்றது. அந்த அற்புதமான சுவாசத்தை பெற்றுக்கொள்வதைத் தவிர லிங்டனால் வேறு ஒன்றும் செய்ய முடியவில்லை. தனக்கு பின்னால் இருந்த ஃபெரிஸும் சியானாவும் அப்படியே செய்வதை அவர் உணர்ந்தார். எந்த வழி என்றால் சியானா. மேலே செல்லும் ஒரு ஜோடி படிக்கட்டை லிங்டன் காட்டினார். தேவாலயத்தின் இந்த அருங்காட்சியக பிரிவு மேல்மட்டத்தில் இருந்தது என்பதுடன் ஜெயின் மார்க்கின் குதிரைகளுக்கென்றே விரிவான காட்சியமைப்பையும் கொண்டிருந்தது. அதுதான் விலங்குகளின் தலைகளை கொய்த அந்த புதிராந்த டூஜியின் அடையாளத்தை விரைவாக வெளிப்படுத்தும் என்று லிங்டன் நம்பினார். அவர்கள் படிக்கட்டுகளில் ஏறிக்கொண்டிருந்த போது ஃபெரிஸ் தன்னுடைய சுவாச பிரச்சனையுடன் போராடி கொண்டிருப்பதை அவர் பார்த்தார். சியானா லிங்டனின் கண்களை பார்த்தாள். அதைதான் இப்பொழுது சில நிமிடங்களாக அவள் செய்து கொண்டிருக்கிறாள். அவள் ஃபெரிஸை நோக்கி தந்திரமாக தலையாட்டும் போதும் லிங்டன் எதையோ புரிந்து கொள்ளவில்லை என்பதைப் போல் தன் வாயை பொத்துவதுமாக அவளுடைய வெளிப்பாடு எச்சரிக்கை நிரம்பியதாக இருந்தது. அதை தெளிவுபடுத்திக் கொள்ள அவளிடம் கேட்கும் முன்னர் ஃபெரிஸை திரும்பி பார்த்தார். ஒரு அரை நொடி தாமதமாகிவிட்டது. சியானா ஏற்கனவே தன்னுடைய கண்களை திருப்பி ஃபெரிஸையே பார்த்து கொண்டிருந்தாள். உங்களுக்கு ஒன்றுமில்லையே டாக்டர் என்றாள் அப்பாவியாக. அதை ஆமோதித்த ஃபெரிஸ் வேகமாக மேலே ஏறினார். திறமை உள்ள நடிகைதான் லிங்டன் நினைத்து கொண்டார். ஆனால் அவள் என்னிடம் என்னத்தான் சொல்ல வருகிறாள்? அவர்கள் இரண்டாவது தளத்திற்கு வந்து சேர்ந்தபோது கீழே பறந்து விரிந்திருந்த முழு பாசிலிக்காவையும் அவர்களால் பார்க்க முடிந்தது. மைய மண்டபம் கிரேக்க கிராஸ் வடிவில் கட்டப்பட்டிருந்தது. ஜெயின் பீட்டர்ஸ் அல்லது நோட்ரே டேமின் நீளமான செவ்வக வடிவங்களை காட்டிலும் தோற்றத்தில் அவை சதுரமாகவே தெரிந்தன. இருந்தாலும் மிகவும் நெருங்கிவிட முடியாதபடி இருந்த அந்த தேவாலயத்தின் பலிபீடமானது நேராக தொங்கும் சிலுவை உருவத்திற்கு பின்னால் இருந்தது. நேர்த்தியான நற்கருணை கோப்பையால் பாதுகாக்கப்பட்டிருந்த அது உலகில் இருப்பதிலேயே மிகவும் மதிப்புமிக்க பலிபீடம் என்று சொல்லப்படுவதுண்டு. அதுதான் புகழ்பெற்ற பெலா டியோரா. பளபளக்கும் பரந்த வெள்ளி நிற பின்னணியில் இந்த தங்க துணியானது முந்தைய வேலைப்பாடுகளுடன் பிணைக்கப்பட்ட, குறிப்பாக பைசாண்டியன் எனாமல் ஒரே கோத்திக் சட்டமாக ஒன்றோடு ஒன்று பின்னப்பட்டது என்ற அர்த்தத்திலேயே துணி என்று அழைக்கப்பட்டது. ஏறக்குறைய 1300 முத்துக்கள், 400 சிவப்பு கற்கள், 300 நீலக்கற்கள் மற்றும் மரகத கற்கள், இரத்தின கற்கள் ஆகியவற்றுடன் ஜெயின் மார்க்கின் குதிரைகளும் சேர்ந்து இந்த
பெலாடியோராவை வெனிஸில் இருப்பதிலேயே அருமையான புதையல்களுள் ஒன்று என பெயர் பெற வைத்திருக்கின்றன. கட்டிடக்கலை ரீதியில் பேசினால் பாசிலிக்கா என்ற வார்த்தை வரையறை ஆனது ஐரோப்பா அல்லது மேற்குலகில் நிறுவப்பட்ட கிழக்கித்திய பைசாண்டினியா பாணியிலான தேவாலயம் என்பதை குறிக்கிறது. கான்ஸ்டன்டைன் லோபிலில் உள்ள புனித அப்போஸ்தலர்களின் ஜஸ்டீனியன் பாசிலிக்காவின் பிரதியாக காட்சியளிக்கும் ஜெயின் மார்க் மிகவும் கிழக்கத்திய பாணியில் அமைந்ததாகவே இருந்தது. இதனால் சுற்றுலா கையேடுகளில் துருக்கியில் இருக்கும் பைசாண்டினிய கதீட்ரல்கள் பலவும் இஸ்லாமிய தொழுகை மையங்களாக மாற்றப்பட்டுள்ளதால் ஜெயின் மார்க்கிற்கு வருகை புரிவதே அவற்றிற்கான சிறந்த மாற்றுகள் என்று பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது. துருக்கியில உள்ள பிரம்மாண்டமான மசூதிகளுக்கு மாற்றாக ஜெயின் மார்க்கை லெங்டன் ஒருபோதும் கருதியதில்லை என்றாலும் பைசாண்டினியா கலையின் மீது ஒருவருக்குள்ள ஈர்ப்பானது இந்த தேவாலயத்தில் இருக்கும் இரகசிய அறைகளை பார்வையிடுவதன் மூலமே திருப்தி உற்றுவிடும் என்பதை லெங்டன் ஒப்புக்கொள்ளதான் வேண்டியிருந்தது. அவற்றில்தான் ஜெயின் மார்க்கின் புதையல் எனப்படுபவை மறைந்திருக்கின்றன. கான்ஸ்டன்டைன் நோபிலை சூறையாடிய போது கொண்டுவரப்பட்ட 283 வகை விலைமதிப்பற்ற சிலைகள், நகைகள் மற்றும் கோப்பைகள் அவற்றில் அடங்கியிருக்கின்றன. இந்த மதிய பொழுதில் பாசிலிக்காவில் நிலவிய அமைதி லெங்டனை மகிழ்ச்சிப்படுத்தியது. மக்கள் கூட்டம் ஆங்காங்கே தெரிந்தாலும் திட்டமிடுவதற்காகவாது அவருக்கு நேரம் கிடைத்தது. உள்ளேயும் வெளியேயும் பல்வேறு குழுக்களாக மக்கள் சென்று கொண்டிருந்தாலும் ஃபெரிஸையும் சியானாவையும் லெங்டன் மேற்குப்புற ஜன்னலை நோக்கி அழைத்துச் சென்று கொண்டிருந்தார். அங்கேதான் பார்வையாளர்கள் வெளிப்புறத்திலேயே நின்று பால்கனியில் இருக்கும் குதிரைகளை பார்வையிட்டுக் கொண்டிருந்தனர். கேள்விக்குரிய டூஜியை அடையாளம் காணும் தங்கள் திறனில் லெங்டன் நம்பிக்கை வைத்திருந்தாலும் அதன் பிறகு அவர்கள் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து லெங்டனுக்கு கவலை இருந்தது. அதாவது அந்த டூஜியை அடையாளம் கண்ட பிறகு அவருடைய கல்லறையா, அவருடைய சிலையா, அங்கிருக்கும் நூற்றுக்கணக்கான சிலைகள், தாழ்வான நிலவரை, வளைவான கல்லறைகள் ஆகியவற்றை வைத்து பார்க்கும்போது இதற்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவி தேவைப்படும். சுற்றுலாவுக்கு வழிகாட்டிக் கொண்டிருந்த ஒரு இளம் பெண் ஆசிரியையை லெங்டன் கண்டு கொண்டார். அவளுடன் தன்மையான உரையாடலை தொடங்கினார். எஸ்கியூஸ் மீ என்றார் அவர். இட்டோர் வயோ இன்று மதியம் வந்திருந்தாரா? இட்டோர் வயோவா? அந்த பெண் லெங்டனை வினோதமாக பார்த்தாள். ஆமாம், பார்க்கலாம். ஆனால் அவள் கண்கள் பிரகாசித்தன. நீங்கள் தானே ராபர்ட் லெங்டன்? லெங்டன் பொறுமையாக புன்னகைத்தார். ஆமாம், அது நான் தான். இட்டோருடன் பேசுவதற்கு வாய்ப்பிருக்கிறதா? பார்க்கலாமே என்று தன்னுடைய சுற்றுலா குழுவினருக்கு சைகை காட்டியபடி தானும் வருவதாக கூறியபடியே அவர்களை நோக்கி சென்றாள். லெங்டனும் அந்த அருங்காட்சிய காப்பாளருமான இட்டோர்வயாவும் ஒரு முறை சிறிய ஆவணப்படம் ஒன்றில் தோன்றி இந்த பாசிலிக்கா பற்றி பேசியிருக்கிறார்கள். அதன் பின்னர் அவர்கள் எப்பொழுதுமே தொடர்பில் இருந்தனர். இட்டோர் இந்த பாசிலிக்கா பற்றி புத்தகம் எழுதியிருக்கிறார் என்று சியானாவிடம் விளக்கினார் லெங்டன். உண்மையில் சில புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். ஃபெரிஸ் காரணமாக சியானா இப்பொழுதும் துணுக்குற்றவளாகவே காணப்பட்டாள். குதிரைகளை காணக்கூடிய இடமான மேற்குப்புற ஜன்னலை நோக்கி அவர்களை லெங்டன் அழைத்துச் செல்கையில் அவரும் நெருக்கமாகவே இருந்தார். அவர்கள் ஜன்னலை அடைந்த போது அந்த குதிரைகளின் தசைப்பிடிப்பான முன்பகுதி மதிய நேரத்து சூரியனின் நிழவொளியில் காணக்கூடியதாக இருந்தது. பால்கனிக்கு வெளியே சுற்றி கொண்டிருந்த சுற்றுலாவாசிகள் குதிரைகளின் நெருக்கத்தையும் ஜெயின் மார்க் சதுக்கத்தின் அற்புத காட்சியையும் ரசித்துக் கொண்டிருந்தனர். அவை அங்கே இருக்கின்றன என்று கத்திய சியானா பால்கனிக்கு இட்டுச் செல்லும் கதவை நோக்கிச் சென்றாள். சரியாக அது இல்லை என்றார் லெங்டன். நாம் பால்கனியில் பார்த்த குதிரைகள் உண்மையில் அதன் போலிகள்தான்.
ஜெயின்மார்க்கின் உண்மையான குதிரைகள் பாதுகாப்பாக வைத்திருக்க உள்ளே வைக்கப்பட்டுள்ளன. வளைவான நுழைவாயில் பின்னணியில் இருந்து அவர்களை நோக்கி பாய தயாராக இருப்பது போல் தோன்றும் ஒரே மாதிரியான 4 குதிரைகள் இருக்கின்ற நன்கு ஒளிவூட்டப்பட்ட மாடத்தை நோக்கி காரிடரில் சியானாவையும் பெரிஸையும் லெங்டன் அழைத்துச் சென்று கொண்டிருந்தார். லெங்டன் அந்த சிற்பங்களை நோக்கி பாராட்டும்படியான சைகை காட்டினார். இவைதான் அசல்கள். அந்த குதிரைகளை நெருக்கமாக பார்க்கும் போதெல்லாம் அதன் வரி வடிவத்திலும் தசைகளின் துல்லியத்தையும் பார்த்த லெங்டன் அசந்து போய் நின்றுவிட்டார். சட்டென்று நம் கவனத்தை கவர்ந்துவிடக்கூடிய அவற்றின் முறுக்கிய தசை வசீகரிக்கக்கூடியதாக இருக்கிறது. சாம்பல் பூத்திருந்த தங்க பச்சை நிற பாசிகள் அவற்றின் மேற்பகுதி முழுவதையும் மூடியிருந்தன. இந்த 4 குதிரைகளும் முறையாக பராமரிக்கப்படுவதைக் கண்ட லெங்டனுக்கு அவற்றின் தொந்தரவுக்குரிய கடந்த காலமானது அந்த மகா படைப்பை பாதுகாக்க வேண்டிய முக்கியத்துவத்தை அவருக்கு நினைவுபடுத்துவதை போன்றே இருந்தது. அவற்றின் கழுத்துப்பட்டைகள் என்ற சியானா கழுத்தை சுற்றி கட்டப்பட்டுள்ள அவற்றின் அலங்காரமான மார்பு பட்டைகளை குறிப்பிட்டு காட்டினாள். இவையெல்லாம் சேர்க்கப்பட்டவை என்கிறீர்களே, பிளவுகளை மறைக்கவா? ARCA வலைதளத்தில் அந்த விசித்திரமான வெட்டுப்பட்ட தலை குறித்து படித்த விவரங்களை லெங்டன் சியானாவிடம் பெரிஸிடமும் சொல்லியிருந்தார். சொல்லப்போனால் ஆமாம் என்ற லெங்டன் அதன் அருகில் ஒட்டப்பட்டிருந்த தகவல் பலகையை நோக்கி சென்றார். ராபர்ட்டோ ஒரு நட்பு ரீதியான குரல் அவர்களுக்கு பின்னால் கத்தியது. நீ என்னை அவமானப்படுத்திவிட்டாய். லெங்டன் பின்னோக்கி திரும்பி இட்டோர்வியோவை பார்த்தார். பார்க்க ஜாலியாக தெரிந்த வெள்ளை தலைமுடி கொண்ட தன்னுடைய கண்ணாடிகளை ஒரு செயினில் கோர்த்து கழுத்தில் தொங்கவிட்டிருந்த அவர் கூட்டத்தினரை விலக்கிக் கொண்டே முன்னால் வந்தார். எவ்வளவு தைரியம் இருந்தால் நீ என் வெனிஸிற்கு வந்து என்னை அழைக்காமல் இருந்திருப்பாய்? புன்னகைத்தபடியே அவருடைய கைகளை பிடித்து குலுக்கினார் லெங்டன். நான் உங்களுக்கு ஆச்சரியம் தரலாம் என்று நினைத்தேன். இட்டோர், நீங்கள் பார்க்க நன்றாகத்தான் இருக்கிறீர்கள். இவர்கள்தான் என்னுடைய நண்பர்கள், டாக்டர் புரூக்ஸ், டாக்டர் ஃபெரிஸ். அவர்களை வரவேற்ற இட்டோர் சற்று பின்னால் நகர்ந்து லெங்டனை மதிப்பிட்டார். டாக்டர்களுடன் பயணமா? நீ நோயுற்றிருக்கிறாயா? உன்னுடைய உடையை பார்த்தால் நீ இத்தாலியனாகவே மாறிவிட்டாயா? எதுவும் இல்லை என்ற லெங்டன் சினுங்கிக் கொண்டான். இந்த குதிரைகள் பற்றி சில தகவல்கள் எனக்கு வேண்டும். இட்டோர் ஆர்வமாக காணப்பட்டார். இந்த புகழ்பெற்ற புரொஃபஸருக்கு தெரியாத விஷயங்கள் என்று எதுவும் இருக்கிறதா என்ன? லெங்டன் சிரித்தார். சிலுவை போர்களின் போது எடுத்து செல்கையில் இந்த குதிரைகளின் தலைகள் வெட்டப்பட்டது குறித்து தெரிந்து கொள்ள நினைக்கிறேன். லெங்டன் ஏதோ மகாராணியின் மலச்சிக்கல் குறித்து கேட்டுவிட்டதை போல் இட்டோர்வேயோ அவரையே பார்த்தார். மிக்க மகிழ்ச்சி ராபர்ட் என்று கிசுகிசுத்த அவர், நாம் அதை பற்றி பேச வேண்டாம். உனக்கு வெட்டப்பட்ட தலைகளை பார்க்க வேண்டும் என்றால் மிகவும் புகழ்பெற்ற கார்மோனோலா தலைவெட்டல் அல்லது இட்டோர் இந்த தலைகளை வெட்டிய வெனிஸ் டூஜி யார் என்றுதான் நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். அப்படி ஒன்று நடக்கவே இல்லை. இட்டோர் பாதுகாத்து கொள்ளும் தோணியில் சட்டென்று பதிலளித்தார். நானும் அந்த கதைகளை கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் வரலாற்று ரீதியாக அப்படி ஒரு டூஜி செய்ததாக கொஞ்சமே தகவல். இட்டோர், பிளீஸ் எனக்கு உதவுங்கள் என்றார் லெங்டன். அந்த கதையின்படியே அது எந்த டூஜி? தன்னுடைய கண்ணாடிகளை அணிந்து கொண்ட இட்டோர் லெங்டனை பார்த்தார். சரி, அந்த கதையின்படி நம்முடைய பாசத்துக்குரிய இந்த குதிரைகள் வெனிஸின் மிகவும் சாமர்த்தியமான ஏமாற்றுக்காரர் டூஜியால் கொண்டு செல்லப்பட்டது. ஏமாற்றுக்காரரா? ஆமாம், அந்த டூஜி தந்திரமாக எல்லோரையும் சிலுவை போருக்கு அழைத்தான்.
அவர் எதிர்பார்ப்புடன் லெங்டனை பார்த்தார். அந்த டூஜி நாட்டின் பணத்தை எடுத்துக்கொண்டு எகிப்து நோக்கி புறப்பட்டான். ஆனால் படையினரை திசை திருப்பி கான்ஸ்டன்டைன் நோபிலை சூறையாடினான். அது துரோகம் போல் தெரிகிறது, லெங்டன் நினைத்து கொண்டார். அவருடைய பெயர் என்ன? இட்டோர் புருவத்தை நெரித்தார். ராபர்ட், உலக வரலாற்றின் மாணவன் என்று நான் உன்னை நினைத்திருந்தேன். ஆமாம், இந்த உலகம் பெரியது, வரலாறு நீண்டது. எனக்கும் கொஞ்சம் உதவி தேவைப்படுகிறதே. அப்படியென்றால் சரி, ஒரு இறுதி தடயம். லெங்டன் போராடி பார்க்கத்தான் நினைத்தார். ஆனால் அது தேவையில்லாமல் பிராணன் போகும் வேலையாகத்தான் இருக்கும். நீ சொல்லும் டூஜி ஏறத்தாழ 1 நூற்றாண்டு உயிருடன் இருந்தார் என்றார் இட்டோர். அவருடைய காலத்தில் அது அதிசயம். கான்ஸ்டன்டைன் நோபிளில் இருந்து செயின்ட் லூசியாவை மீட்டு வந்து அதை மீண்டும் வெனிஸில் புதைத்த அவருடைய துணிச்சலான செயலே அவருடைய நீண்ட ஆயுளுக்கு காரணம் என்ற மூட நம்பிக்கையும் நிலவியது. செயின்ட் லூசியா தன் கண்களை இழந்தது குருடர்களின் எலும்புகளை தோன்றி எடுத்தவர் என்று சட்டென்று கூறிய சியானா அதே சிந்தனையில் இருந்த லெங்டனை உற்று பார்த்தாள். சியானாவை வினோதமாக பார்த்தார் இட்டோர். ஒரு பேச்சுக்கு சொல்வதென்றால் அப்படித்தான் நினைக்கிறேன். ஃபெரிஸ் சட்டென்று வெளிரி போய் காணப்பட்டார். அந்த பிளாசாவில் நீண்ட தூரம் நடந்து வந்தாலும் படிக்கட்டுகளில் ஏறியதாலும் அவரால் இன்னும் சரியாக மூச்சை இழுத்து பிடிக்க முடியவில்லை. ஒரு விஷயத்தை நான் சொல்லியே ஆக வேண்டும் என்றார் இட்டோர். அந்த டூஜியும் செயின்ட் லூசியாவை மிகவும் நேசித்தார். ஏனென்றால் அந்த டூஜியே ஒரு குருடர்தான். 90வது வயதில் இதே சதுக்கத்தில் நின்றிருந்த அவர் எதையும் பார்க்க முடியாத சூழ்நிலையிலும் சிலுவை போர் குறித்து பிரச்சாரம் செய்கிறார். அது யார் என்று எனக்கு தெரியும் என்றார் லெங்டன். நல்லது, நானும் அப்படித்தான் நினைத்தேன். இட்டோர் ஒரு புன்னகையுடன் பதில் கூறினார். தன்னுடைய காட்சி பூர்வமான நினைவாற்றல் எழுத்துப்பூர்வமான கருத்துக்களை காட்டிலும் காட்சிகளுடன் நன்றாக பொருந்தி வரும் என்பதால் லெங்டனின் வெளிப்படுத்தலானது ஒரு கலைப்படைப்பின் வடிவத்தில் வெளிவந்தது. அது ஒரு குருட்டு டூஜி தன் தலைக்கு மேலாக கைகளை உயர்த்தி கூடியிருந்த கூட்டத்தினரிடம் சிலுவை போரில் பங்கேற்குமாறு தூண்டும் காட்சியை சித்தரிக்கின்ற குஸ்தாவ் டோரின் புகழ்பெற்ற ஓவியம். அந்த ஓவியத்திற்கு டோர் அளித்திருந்த பெயர் அவருக்கு நன்றாக நினைவில் இருக்கிறது. சிலுவை போருக்கு அழைக்கும் டான்டெலோ, என்ரிகோ டான்டெலோ என்றார் லெங்டன். என்றென்றும் வாழ்ந்து கொண்டிருக்கும் டூஜி. பிரமாதம் என்றார் இட்டோர். உன்னுடைய மனதிற்கு வயதாகிவிட்டதோ என்று நினைத்தேன் நண்பா. மற்றவர்களைப் போலவே அவரும் இங்கேதான் புதைக்கப்பட்டிருக்கிறாரா? டான்டெலோவோ இட்டோர் தலையை குலுக்கினார். இங்கே இல்லை. எங்கே என்றாள் சியானா. டூஜியின் அரண்மனையிலையா? தன்னுடைய கண்ணாடியை எடுத்துக்கொண்ட இட்டோர் ஒரு கணம் யோசித்து பார்த்தார். ஒரு நிமிடம் பொறுங்கள். நிறைய டூஜிக்கள் இருக்கிறார்கள். என்னால் யோசித்து பார்க்க. இட்டோர் முடிக்கும் முன்பாகவே ஒரு அச்சுறுத்தும் தோற்றத்துடன் இருந்த ஆசிரியை ஓடி வந்து அவருடைய காதில் ஏதோ கிசுகிசுத்தாள். இட்டோர் இறுகி போனார். எச்சரிக்கப்பட்டதை போல் தோன்றிய அவர் உடனடியாக அந்த பாதையை நோக்கி சென்றார். அங்கிருந்து மைய மண்டபத்தை நோக்கி பார்த்தார். ஒரு கணம் கழித்து அவர் லெங்டனிடம் திரும்பி வந்தார். நான் உடனே திரும்பி வருகிறேன் என்று கத்திய இட்டோர் வேறு எதுவும் சொல்லாமலேயே விரைந்து சென்றார். குழம்பி போன லெங்டன் அந்த பாதைக்கு சென்று உற்று நோக்கினார். கீழே என்ன நடந்து கொண்டிருக்கிறது? முதலில் அவர் சுற்றுலாவாசிகள் அங்கே கூடியிருப்பதைத்தான் கண்டார். சற்று நேரத்துக்கெல்லாம் பார்வையாளர்களில் பலரும் ஒரே திசையை பார்த்து கொண்டிருப்பதை கவனித்தார்.
முக்கிய நுழைவாயிலில் கருப்பு உடை அணிந்திருந்த சோல்ஜர்களின் கூட்டம் அப்போதுதான் தேவாலயத்திற்குள் நுழைந்து எல்லா திசைகளிலும் பரவி எல்லா வழிகளையும் அடைந்திருந்தனர். கருப்பு உடை சோல்ஜர்கள் அந்த பாதையில் நின்ற லெங்டனின் கைகள் இறுகி போயின. ராபர்ட், சியானா அவருக்கு பின்னாலிருந்து அழைத்தாள். லெங்டன் அந்த சோல்ஜர்களை பார்த்தபடி அப்படியே நின்றிருந்தார். அவர்கள் எப்படி நம்மை கண்டுபிடித்தார்கள்? ராபர்ட், அவள் மிகவும் அவசரமாக அழைத்தாள். ஏதோ தவறாகிவிட்டது, காப்பாற்றுங்கள். அந்த பாதையில் இருந்து திரும்பிய லெங்டன் உதவி கேட்டு கத்தும் அவளை பார்த்து குழம்பினார். அவள் எங்கே போகிறாள்? ஒரு கணம் கழித்து அவருடைய கண்களுக்கு சியானாவும் பெரிஸும் காண கிடைத்தார்கள். ஜெயின் மார்க்கின் குதிரைகளுக்கு முன்பாக தரையில் பெரிஸுக்கு முன்பாக சியானா மண்டியிட்டிருந்தாள். தன்னுடைய மார்பை பிடித்து கொண்டிருந்த பெரிஸ் வெட்டி வெட்டி இழுத்து கொண்டிருந்தார்.